வணக்கம் நண்பர்களே. ட்ரெஸ் கோட் இல்லையா? எல்லாருக்கும் ஒரு ட்ரெஸ் கோட் இருக்கிறது, பொதுமக்களுக்கும் இருக்கிறது. இப்படித்தான் ஒரு உடை போடணும், உங்கள் இஷ்டத்துக்கு போடக்கூடாது. அவங்க வீட்டில் இருக்கும்போது என்ன வேணாலும் எப்படி வேணாலும் ட்ரெஸ் பண்ணுறோம், ரைட்டு. வழக்கறிஞர்களுக்கு ட்ரெஸ் கோடு எப்படி இருக்குது? வழக்கறிஞர்கள், நீதிபதிகள் இவர்களுக்கெல்லாம் ட்ரெஸ் கோடு இருக்குது. இப்போ ஒரு 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 வக்கீல் கோர்ட்டுக்கு போகிறாருன்னா அவர் சட்டை வெள்ளையாக இருக்கணும், ஒயிட் ஷர்ட் போடணும், மேலே கோட் போடணும், நெக் பேண்ட் கட்டணும், பிளாக் பேண்ட்டு ஆர் ஒயிட் பேண்ட் போடணும், பிளாக் ஷூ போடணும், இப்படிலாம் வச்சுருக்கணும். சரியா? இது ட்ரெஸ் கோடு இருக்குது. மேக்ஸிமம் இந்த ட்ரெஸ் கோடை மெயின்டைன் பண்ணுவாங்க, ரைட். ஒரு வருத்தப்படக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, நான் ஒரு நீதிமன்றத்தில் பார்க்குறேன். ஒரு வயசான ஒரு வழக்கறிஞர், ஒரு அட்வொகேட் ஒருத்தர், அவர் வெள்ளை சட்டையை துவச்சி அந்த வெள்ளை சட்டை நீளமாயிடுச்சு, இப்படி ப்ளூ கலர் ஆயிடுச்சு. அதில் நெக் பேண்டு போட்டுன்னு அவர் வயசான அட்வொகேட்டு கோர்ட்டில் கேஸ் நடத்துகிறாரு. அடிஷ்னல் கோர்ட்டு நடக்குது, சிட்டிசன் கோர்ட்டு அடிஷ்னல் கோர்ட்டில். அப்போ ஒரு நீதிபதி என்ன பண்ணுறாருன்னா, அவரை பார்த்து கேள்வி கேட்குறாரு. ஆஸ் பர் தி ட்ரெஸ் கோடு, நீங்கள் ட்ரெஸ் கோடு படி நீங்கள் ட்ரெஸ் பண்ணலை, ஹூ இஸ் கிவன் தி அத்தாரிட்டி டு வியர் எ ப்ளூ ஷர்ட்? அப்போ அவர் சொல்கிறாரு, ஐயா இந்த வெள்ளை சட்டை தான், இதை துவச்சி நீல கலர் ஆகிப்போச்சு, சாரிங்க, அடுத்த தடவை நான் புதுசாக வெள்ளை சட்டை எடுத்து தச்சு போட்டுன்னு வரேன், நான் இப்போ இந்த சட்டையிலே கேஸை நடத்துகிறேன். அவர் அந்த ஜட்ஜு அவரை அவமானப்படுத்துகிறாராம். அது எவ்வளோ பெரிய தவறு. ஏதாவது அந்த ஜட்ஜுக்கும் தெரியும் எத்தனை ஜட்ஜஸ் எத்தனை ஜுடிஷியல் ஆஃபீஸர்ஸு, எத்தனை கோர்ட்டு ஸ்டாஃபு, எத்தனை பேர் நான் அதேமாதிரி வெள்ளையாக சட்டை போடுறாங்களா, அப்படியே கோர்ட்டு மடிப்பு கலையாமல் அயன் பண்ணி போடுறாங்களா, எத்தனை பேர் போடுறாங்க, எத்தனை ஜுடிஷியல் ஆஃபீஸர்ஸ் பம்ப் ஷூ போட்டு நீதிமன்றத்துக்கு வராங்க தெரியுமா? நாங்கள் கண் கூட பார்க்குறோம். நான் இல்லை, என்னை போல் நிறைய வழக்கறிஞர்களும் இளம் வழக்கறிஞர்களும் பப்ளிக் பார்க்குறான், ஜென்ரல் பப்ளிக். ஏன்னா ஜட்ஜுன்னு சொல்கிறீங்க, அவர் நம்ம சின்ன பசங்க போடுற ஸ்போர்ட்ஸ் ஷூ போட்டு வராரு, கேட்குறான்ல கேள்வி, கேட்குறதுக்கே காது கூசுது, அசிங்கமாக தான் இருக்குது. ஒரு சிரிப்பு, அது பேர் என்னது, ஏன்னு ஒரு இழிச்சு தான் வரணும். அதனால் ட்ரெஸ் கோடு நம்ம இந்த ட்ரெஸ் கோடை மெயின்டைன் பண்ணி போயிருந்தால் நம்மளை யாரும் கேள்வி கேட்குறதில்ல. அதனால் எந்த தொழிலில் இருந்தாலும் அந்தந்த தொழிலுக்குரிய ஒரு மரியாதை, ஒரு கண்ணியம், ஒரு கௌரவத்தை நம்ம கடைபிடிச்சா யாரும் கேட்க போகிறதில்ல. உதாரணமாக இப்போ ஒரு ஆட்டோ ஓட்டுறவர் காக்கி ஷர்ட் தான் போடணுன்னு அவருக்கு ரூல்ஸ் இருக்குது. அவர் அந்த காக்கி ஷர்ட்டை போட்டுன்னு போயிருந்தால் போலீஸ்கார மடிக்க விட்டு லஞ்சம் கேட்பானா? கேட்க மாட்டான். அதனால் அவங்கவுங்க அந்தந்த ட்ரெஸ் கோடை சின்சியராக ஃபாலோ பண்ணுங்க, போதும். மேக்ஸிமம் ஒரு அளவு வரைக்குமாவது அதை மெயின்டைன் பண்ணுங்கள். யாரும் இவரை பார்த்து இல்லை இன்னாரை பார்த்து குறை சொல்லாத அளவுக்கு நடந்து கொள்ளுங்கள். இப்போ நான் சொல்கிறேன்னா குறை, எப்படிலாம் இவங்க பம்ப் ஷூ போட்டுன்னு போகிறாங்க, பம்ப் ஷூ போட்டு வராங்க, இதெல்லாம் தப்பு தானே. ஸோ எல்லாருக்கும் சட்டம்னா எல்லாருக்கும் ஒன்று தான். அது இவருக்கு வேறு அவருக்கு வேறு அதெல்லாம் கிடையாது. இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங் டாப்பிக்கு இன்னும் பேசுவோம்.